Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை தக்காளி குழம்பு. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இட்லியில் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, ஊற்றி சாப்பிடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். சுட சுட இட்லியோட தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு குக்கர் வச்சுட்டு இது செய்கிறது ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். நான் 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு கட்டி நல்லா தட்டி வச்சுக்குங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் குழம்பு மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லிட்டை போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாங்க. ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க, இல்லைன்னா மற்ற வச்சு கூட நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். ஆனால் தக்காளி வெங்காயம் எல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா கடைஞ்சி விட்டுறணும். புளிக்காத இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட கரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி மாவு ஊற்றுனா கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து 1/2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போடலாம். வரமிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிளான தக்காளி குழம்ப. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸும் இன்ஸ்டன்ட் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.